ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், மேட்சான கண்டிஷன் எந்தெந்த மாதிரி இருக்குது, கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயரை ரிஸ்காக ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயரை நம்ம ரிஸ்காக லீவ் பண்ணணும், அது மாதிரி எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த பிளேயரை செலக்ட் பண்ணணும், சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வென்யூட பிச் கண்டிஷன் எந்தெந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். இங்கே 148 மேட்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈக்குவல் வின்னிங் தான் ரெண்டு பக்கமும் வந்திருக்கு. 150க்கு பிலோ ஸ்கோர் தான் 55 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எபோவ் ஸ்கோர் 190 வந்திருக்கிறது அந்த பிளாக் சாயில் கண்டிஷனில் அங்கே வந்திருக்கும். ஹை ஸ்கோர் 246ம் லோ ஸ்கோர் 70க்கும் ஆல் அவுட் ஆயிருக்கு. இங்கே வேண்ட வென்யூ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்சஸ்லையும் ஹை ஸ்கோர் தான் இருக்குது. அதுக்கான கண்டிஷனுக்கான பிச்சு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பிச்சு கொஞ்சம் ரெட் சாயில் கலந்த பிச்சும் இருக்கும். ஸோ அந்த பிச்சு கொஞ்சம் பவுலிங் பக்கமும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸையும் எடுக்கணும். ஸோ ரெண்டு பக்கமும் யோசிச்சு பிளே போடுங்க. ஹை ஸ்கோர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் மட்டும் இருக்காது. கேகேஆரோட பாசிபிள் பிளே லெவலில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சே ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டாங்க. ஸோ பவுலிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். யார் அவைலபிளாக இருக்காங்க, மேபி அந்த முசாப் ராணியை திரும்ப கொண்டு வரலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. பேட்டிங் அவங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக தான் போகுது, ஓரளவு அடிச்சிடுறாங்க. சம்டைம்ஸ் தான் ஃப்ளாப் ஆகுது. ஸோ அதனால பவுலிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேபி வருண் ஃபிட் ஆகிட்டாருன்னா அவரும் உள்ளே வருவார். சிஎஸ்கேயோட பாசிபிள் பிளேயிங் லெவலில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அந்த பிச்சுக்கு தக்கனா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் அகில் ஹுசைனை இம்பேக்டா கொண்டு வந்துட்டாங்க. அவங்க லைனப்ல எத்தனை ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சிருக்கிறாங்கிறத வச்சும் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ எப்படியும் சிஎஸ்கேயும் பேட்டிங் ஓரளவு பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க பவுலிங்ல தான் மேக்ஸிமம் ஃபாரின் பிளேயர்ஸை கொண்டு வர வாய்ப்பு இருக்கும். மேபி அகில் ஹுசைன் வராரா இல்லை மேட் ஹென்ரி வராரான்னு பார்ப்போம். மேட் ஹென்ரி வந்தாருன்னா ஓவர்டனுக்கு கொஞ்சம் அந்த விக்கெட் ஃபால் கம்மியாக இருக்கும். இல்லை அந்த அவன் ஏன்னா எய்த்து விளையாடுற டீமுக்கு த்ரெட் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்லாம் கொஞ்சம் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோட இது கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே வென்யூ பொறுத்தவரை, சேப்பாக் வென்யூ பொறுத்தவரை 2-3 டைப்பான பிச் கண்டிஷனும் இருக்குது. அதில் இப்போ ரீசெண்டாக கொடுக்கறது பேட்டினுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆகிற மாதிரியான பிச்சு தான் கொடுக்குறாங்க. அதுதான் இன்டர்நேஷ்னல் T20 இதுக்கும் கொடுத்தாங்க. பழைய நம்ம சென்னைக்கான கிரவுண்டு பிச்சும் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் ரெட் சாயில் கலந்தும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பவுலர்ஸு, ஸ்பின்னர்ஸு எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல விக்கெட் எடுப்பாங்க. ஸ்லோ ட்ராக்காக ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதே தான் பிளாக் சாயில் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதே மாதிரி நடந்த 2 மேட்ச் நடந்த மாதிரி ஸ்கோர் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ அப்படி இருக்குன்னா அந்த மாதிரி கண்டிஷனில் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்டு ஒன்றும் போகாது. இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு விக்கெட்டு கண்டிப்பாக போயிடும். மேக்ஸிமம் 1 இல்லைன்னா விக்கெட் போகாமல் போகலாம். அதே மாதிரியான கண்டிஷனுக்கு இருக்குன்னா, பவர் பிளே 2ல் பொறுத்தவரை மேக்ஸிமம் 1 இல்லைன்னா 2 அந்த இடத்துல விக்கெட் ஆனது போகும். இது பழைய பிச் கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னா, பிளாக் சாயில் இல்லாமல் கொடுக்காங்க அப்படின்னா 2 இடத்துலையும் கண்டிப்பாக 1 to 2 விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆவரேஜாக 190க்கு மேலே ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். விக்கெட் ஃபாலும் உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எப்படியும் 12 to 13 விக்கெட் இருக்கும். இப்போ இந்த மேட்சோட ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன். ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான். விசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரகுவன்ஸ்கி. இப்போ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா தான் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன். இப்போ இவங்க 2 பேருமே ட்ரீம் டீம் வந்துடுறாங்க அப்படின்னா, சிவிசி பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு தான் வரும், ஒருத்தருக்கு வராது. ஆனால் ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகிறாங்க, கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆகிடுறாங்க அப்படின்னா அந்த 2 பேர்லேயே ஒருத்தங்க ஒரு டாப் 2.3 பாயிண்ட்டுக்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி கெய்க்வாடு
சாம்சனுக்கு யார் யார்கிட்ட த்ரெட்டு இருக்கும் அப்படின்னா இந்த வி அரோரா, சுனில் நரேன், அதே மாதிரி அந்த முசாபராணி வந்தால் அவர், இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் த்ரெட் இருக்கும். இந்த டீமை பொறுத்தவரை ஆக்சுவலாக வந்து 2 டீமுமே வந்து கொஞ்சம் வீக் கண்டிஷன் தான். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டீம், வீக் டீம்னா தான் நம்ம இந்த பிளேயர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சிஎஸ்கே டீம் வந்து பழைய மாதிரியான அந்த கண்டிஷன் இப்போ தான் மெதுவாக வர்றாங்க. பிளேயர்ஸை மாற்றி இந்த மாதிரி டீமில் எடுத்தால் மட்டும்தான் அவங்க வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கேகேஆர் டீமும் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய லக்னோ மேட்சை பவுலிங்கை வந்து போட முடியாமல் கடைசியில் வின் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிஷன் இருக்கும்போது சிஎஸ்கே வந்து அந்த இடத்துல வின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு ஆயிரும். ஸோ பவுலிங் வந்து ஸ்ட்ராங் இல்லை 2 பக்கமும். ஆக்சுவலாக சிஎஸ்கே பக்கம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இப்போ எஸ்எலுக்கு எடுக்கிறதா இருந்தால் இந்த இதில் இருந்து இந்த 3 பேரையும் எடுக்க தான் செய்யணும். இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுமே 4 மேட்ச் ஃப்ளாப்பு. ஸோ அவர் கேப்டன்ஷிப் ப்ரெஷரில் இருப்பார், கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு பார்ப்பார். அவருக்கு த்ரெட்டு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் கிட்ட இருக்கும். அதே தான். ஸோ இந்த 3 பேர்லேருந்து யாராவது ஒருத்தங்களான ஜிஎலுக்கு நம்ம ரிஸ்க்காக லீவ் பண்ணி தான் போகணும். ஸோ இதில் யாராவது ஒருத்தங்களை ஒரு ஹை பெர்சன்டேஜில் லீவ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பெட்டர் சாம்சன் ரகுவன்ஸ்கியில் யாராவது ஒருத்தங்களையும் லீவ் பண்ணலாம், இல்லை கெய்க்வாடை லீவ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் அவங்களுக்குள்ளேயே சிவிசியானது வருவாங்களா அப்படின்னா இந்த மேட்ச் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். யாராவது ஒருத்தங்க வேணால் இவங்க 2 பேரில் வரலாம், ஆனால் 2 பேருமே வரமாட்டாங்க. மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்து போனால் தான் ஜிஎலுக்கு கரெக்டாக இருக்கும். எஸ்எலுக்கு வேணால் இந்த இதில் இருந்து 3 பேரையும் ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பொறுத்தவரை இப்போ வர பார்த்திங்கன்னா வி அரோரா வந்து ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். அவரை இந்த கேட்டகரியில் ஒரு பிக்காக ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிங்கு சிங் பொறுத்தவரை இந்த வென்யூவில் அவருக்கு வந்து அதிகமாக ப்ளே பண்ண வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா கேகேஆர் வின் ஆகும் போதும் டாப்பில் உள்ளவங்க அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 50 பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது ரிங்கு சிங்கா ரோமன் பவுலாங்கிறதுல ஒருத்தங்களை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சேசின் பண்ணால் நீங்கள் ரிங்கு சிங்கை தான் எடுக்கணும். அவங்க டாமினேட் பண்ணால் ஸ்டப்ஸ் மாதிரி போன மேட்ச் மாதிரி இவர் அடிப்பார். ஸோ சேசின் பண்ணால் ரிங்கு சிங் எடுக்கிறது பெட்ரு. அதே மாதிரி ரகானே பிரேவிஸில் யாராவது நம்ம ரகானேயோட வென்யூ ரெக்கார்டிங்க சரியில்லை. பார்த்தீங்கன்னா அவருடைய ரெக்கார்டிங்க கம்மியாக தான் இருந்திருக்கு. த்ரெட்டும் இருக்குது பிளேயர்கிட்ட. யார்கிட்ட இருக்கும்னா ஹென்ரி வந்தாருன்னா அவுட் ஆயிடுவார். ஹென்ரிக்கிட்ட வந்து அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அந்த இனிஷியலாக இப்போ அவர் நம்ம கலீல் அகமது ஃபார்மில் இல்லைனாலும் விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இந்த வென்யூவில். நல்ல பவுலர் தான், ஃபார்மில் இல்லை. ஸோ அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். பவர் பிளேயில் வேறு இருப்பார், விக்கெட் போக வாய்ப்பு இருக்கும். ஸோ ரகானே பிரேவிஸில் யாராவது ஒருத்தங்களை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பிரேவிஸ் பொறுத்தவரை ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். ஆனால் அவர் எந்த இடத்துல இறக்கி விட்றாங்கங்கிறத பொறுத்து தான் வர முடியும். டூபேக்கு அப்புறம் இறக்கி விட்டாங்கன்னா வர்றது கஷ்டம். ஸோ டூபேக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க அப்படின்னா அவர் அந்த இடத்துல வந்துடுவார். ஸோ அந்த லைனப்பை வச்சு மட்டும், லைனப்பும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு மட்டும்தான் உள்ளே வருவாங்க. ஸோ இதில் கலீல் அகமது, நூர் அகமதில் யாராவது ஒருத்தங்களை எடுத்தால் போதும், 2 பேரையுமே எடுக்க வேண்டாம். ஸோ பவுலிங்கில் இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு பிக்காக வி அரோராவை வச்சுட்டு ரிங்கு சிங்னா சேசிங் பண்ணிக்கிங்க. ரகானே பிரேவிஸில் ஒருத்தங்களை மட்டும் எடுத்தால் போதும். பிரேவிஸை ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு ட்ரை பண்ணிக்கிங்க. லோ பிக்கில் இருப்பார். ஸோ இதில் வந்து யாரெல்லாம் லோ பிக்கில் இருப்பாங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கு 50க்கு பிலோ, ரிங்கு சிங், பிரேவிஸ், அரோரா, இவங்க கலீல் அகமது, நூர் அகமது. ஸோ அந்த 5 பேரில் இருந்து மேக்ஸிமம் 2 to 3 பேர் நம்ம ஜிஎலுக்கு கண்டிப்பாக எடுக்க தான் செய்யணும். அப்படி எடுத்தால் தான் நம்ம ரேங்க் ஆனது போடும். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அதை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தக்கன நீங்கள் நம்ம ட்ரை பண்ணலாம். நூர் அகமதை வேணால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். மேபி பிச்சு மாற்றி கொடுத்தாங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஆனால் நூர் அகமது, கலீல் அகமதில் ஒருத்தங்களை தான் எடுக்கணும், 2 பேர் தேவையில்லை. இந்த இதில் வந்து சுனில் நரேன் பொறுத்தவரை இப்போ பவர் பிளேயில் இறங்காதனால அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா இங்கே பேட்டிங் அவர் சரியாக பண்ணது இல்லை.
ஸோ இப்போ டீம் அவுட் ஆகிட்டே வந்தாலும் பின்னாடி இருந்து ரொட்டேட் பண்ணி அப்படியே ரன் எடுப்பார். அதே மாதிரி 1 இல்லைன்னா 2 விக்கெட்டு எடுக்க வாய்ப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இருக்கார். அடுத்து இந்த கேட்டகரியில் 3 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க ஆல்ரவுண்டரில். ஆனால் அந்த 3 பேருமே ட்ரீம் டீம் வருவாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். யாராவது ஒருத்தங்களை நம்ம வந்து ஜிஎலுக்கு வந்து லீவ் பண்ணி தான் போகணும். எஸ்எலுக்கு வேணால் எடுத்துக்கலாம், ஓவர்டன், சி கிரீன், நரைன் இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் ஜிஎலுக்கு வந்து ஒருத்தங்களை இந்த இடத்துல லீவ் பண்ணணும். ஒருத்தங்க கண்டிப்பாக ஃப்ளாப் ஆவாங்க, இல்லை கம்மியான பாயிண்டில் ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேட்ச் ஆனது நடக்கும். 3 பேர்லேருந்து 3 பேரும் வரமாட்டாங்க, யாராவது ஒருத்தங்க ஃப்ளாப் ஆவாங்க. ஸோ அதில் நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிஎஸ்கேயோட மெயின் ஆல்ரவுண்டராக வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் இவர் தான் இருக்கார், ஓவர்டன். இந்த மேட்சும் ஹென்ரி வந்து உள்ளே கொண்டு வரலை, அகில் ஹுசைன் தான் வராருன்னா ஓவர்டனுக்கு விக்கெட் விழுந்துடும். 2 விக்கெட்டு போக பேட்டிங்கில் கிடச்சிச்சின்னா அதுவும் அடிப்பார். ஸோ விக்கெட் வச்சு தான் வர முடியும். 2 விக்கெட்டுனா கண்டிப்பாக எடுக்க வாய்ப்பு இருக்கும். அது போக நரைன் இவங்க சேஃபான ஃபாரின் பிளேயரில் எடுக்கிற ஒரு இது பொறுத்தவரை, அதாவது சிஎஸ்கேக்கும் ஃபேவராகவும் இவங்களுக்கும் சேர்வோம். ஆனால் இதில் ஒரு வேளை சிஎஸ்கேக்கு ஃபேவராகவே போனால் கூட நம்ம யாரை எடுக்கலாம் அப்படின்னா சி கிரீன், நரைன், டூபே. சப்போஸ் கொஞ்சம் கேகேஆர் நல்லா ப்ளே பண்ணிட்டு வராங்க அப்படின்னா டூபேக்கு ஓவர் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கும். அப்போ அவர் விக்கெட்டும் எடுப்பார். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் வாய்ப்பு இருக்கும். செகண்ட் பேட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாமல் அவரை இறக்கி விட்ருவாங்க. எப்படியும் ரன்னு ஒரு குறிப்பிட்ட தானப்புறம் போய் அடிக்க விட்ருவாங்க. அடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா ட்ரீம் டீம் வருவார். ஸோ இந்த 4 பேரில் கண்டிப்பாக 2 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க, 2 பேர் ஃப்ளாப் ஆவாங்க. அதில் ஒருத்தங்கள ரொட்டேஷன் பண்ணி நம்ம ட்ரை பண்ணிக்கிங்க. இதில் மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டு பிக்காக நரைனை வச்சுக்கிங்க. சீக்ரீனா இல்லை டூபேயா, இந்த 2 பேரில் ஒருத்தங்க. ஓவர்டனை கூட ஃபிக்ஸ்டு பிக்காக வச்சுக்கிங்க. அதே மாதிரி ஆலன் பொறுத்தவரை ஆலன் ரகானே ஓப்பனிங் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த மேட்ச் ஆலன் ப்ளே பண்ணலை, ஷிஃபர்ட் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா மேக்ஸிமம் பவர் பிளேயில் விக்கெட் ஆனது போகுது. ஸோ பிளாக் சாயில் பிச்சு இந்த மாதிரி கண்டிஷனாக தான் போகல. மேக்ஸிமம் ஆலன் வந்து ஒரு சின்ன அந்த வேகமாக அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவார். ஒரு சின்னதாக ஒரு ட்ரீம் டீமாவது இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு ட்ரீம் டீம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆனால் இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா 4 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 4ல் கண்டிப்பாக 2 பேர் டு 3 பேர் ஃப்ளாப் ஆயிடுவாங்க. ஸோ அந்த இதை இங்கேயே எலிமினேட் பண்ணாலும் அடுத்து வர பிளேயர்ஸை நம்ம எடுக்க முடியும் ஜிஎலுக்கு. ஸோ இதில் மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டு பிக்காக நரைனை வச்சுக்கிங்க. சி கிரீன் வந்து சி கிரீனா டூபேயாங்கிறதுல ஒருத்தங்களை ரொட்டேட் பண்ணிவிட்டு ஓவர்டனை ட்ரை பண்ணலாம். ஓவர்டன் வந்து சிஎஸ்கேக்கு இப்போ மெயின் பிக்காக தான் இருக்கார். ஓவர்டனு அப்படி இல்லைன்னா டூபே. இந்த 2ல் மேக்ஸிமம் வந்து எடுக்கிறது வந்து ஓவர்டன் எடுக்கிறதே பெட்ரு. சி கிரீன் எடுக்காட்டி தான் நீங்கள் டூபே எடுக்கிற மாதிரி வரும். பெட்டர் இந்த இந்த 3 பேரையும் எடுக்கிறது, இந்த 3 பேரில் எடுக்கிறது பெட்டரான சாய்ஸு. சி கிரீன் பேட்டிங் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் வாய்ப்பு இருக்குது. கேகேஆர் பக்கம் போச்சுன்னா சி கிரீன், நரைன் இவங்க 2 பேருமே வந்துடுவாங்க. சேஃப் பிக்காக எடுத்துடலாம். ஆலனை கூட நீங்கள் விட்டுட்டு எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணால் மட்டும்தான் ஜிஎலுக்கு வின் பண்ண முடியும். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் 4ல் 2 பேர் டு 3 பேர் 2 பேர் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்காக டீமை கொண்டு போகலாம். இந்த இதில் இப்போதைக்கு எஸ்கான் வந்து ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். எஸ்கான் மாத்திரையில் யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் மாத்திரை தான் நான் முதைய இறங்குவார். ஸோ அவருக்கு வந்து அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ மாத்திரையா எஸ்கானாங்கிறதுல ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் கம்போஜ் ட்ரை பண்ணுங்கள். அவங்க நம்ம இதில் மெயின் பிக்காக இருக்கார். ஸோ உங்களுக்கு எப்படியும் ஒரு விக்கெட்டு, அது போக உங்களுக்கு கேட்சு அந்த மாதிரி பண்ணி எப்படியும் ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துருவார். 2வது டெத் ஓவராக அவர் தான் போடுறாரு. ஸோ ஒரு ஹென்ரி இல்லாத பட்சத்துலேயும் ஒரு விக்கெட் ஃபால் இவருக்கும் கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
ரோமன் பவுலா இல்லை ரிங்கு சிங்கில் ஒருத்தங்க. ரோமன் பவுல்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள், ரிங்கு சிங்னா செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ அந்த மாதிரி பிளேயரை வந்து பிக் பண்ணணும். ஸோ இதில் இந்த 6 பேரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 இல்லைன்னா 3 ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. ஸோ இதில் எக்ஸ்கானை வந்து எக்ஸ்கானு கம்போஜை வந்து கூட ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம். மாத்திரையை ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. மாத்திரையை இப்போ வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா நீங்கள் டீமில் வந்து எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா பெட்டர் எஸ்கான் ட்ரை பண்ணலாம். இந்த 2ல் யாராவது ஒருத்தங்க வருவாங்க. அதே மாதிரி இது வந்து லோ கிரெடிட்டில் இருக்கிற லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ், லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர். இதில் பிச்சு யாருக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ சுதாகருங்கிறவங்களுக்கு, குசைன்கிறவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஜி சிங் நல்லா தான் போட்டார், கலீல் அகமதோட நல்லா தான் போடுறாரு. ஸோ இதில் லோ ஸ்பின்னுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆகிட்டனாலும் அகில் ஹுசைன் வந்து விக்கெட் எடுத்துருவார். கேகேஆர் பக்கம் தான் மேட்ச் போகுது, அவங்க தான் வின் ஆனாலும் பேட்டிங் வந்து பண்ணுவார், அவர் ஓவர் டர்ன்லாம் பண்ணுவார். ஸோ ஒரு சின்ன சேஃபான பிக்கு. போன மேட்ச் கொஞ்சம் நல்லா போகாட்டினாலும் ஒரு சேஃபான பிக்கு. இந்த சுதாகர் ராய்ங்கிறவங்களும் பவுலிங்குக்கான பிச்சு இவருக்கு சப்போர்ட் ஆகும். பேட்டிங் பண்ணுவார், ஆனால் பவுலிங்கான பிச்சு சப்போர்ட் ஆகும். ஒரு ஜிஎலுக்கு எடுக்கும் போது அந்த சி கிரீன் மாதிரி பிளேயரை தூக்கிட்டு இந்த மாதிரி பிளேயரை நம்ம ரிஸ்காக ட்ரை பண்ணலாம். நரைன் இவங்களை வச்சு சிஎஸ்கேக்கு ஃபேவராக டீமை ரெடி பண்ணணும். அதில் இவரை எடுக்கலாம். பவுலிங் நல்லா போடுவார், ஸ்லோ டெலிவரி போடும்போது விக்கெட் ஃபால் கிடைக்கும். ஸோ அகில் ஹுசைன் ஜி சிங்கிலேருந்து ஒருத்தங்க. இவரை சி கிரீனோட ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஜிஎலுக்கு விக்கெட் ஃபால் கிடைச்சா நம்மளுக்கு இதாக இருக்கும். லாஸ்ட்டில் அடித்தாலும் நமக்கு பேட்டிங் ஓரளவு பண்ணுவார். ஸோ லோ பெர்சன்டேஜில் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக 2 இல்லைன்னா 1 பிளேயர் கண்டிப்பாக வருவாங்க ட்ரீம் டீமுக்கு. அது கீழே இருக்கிற பவுலரில் இருந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறது சேஃப் ஆப்ஷன். இந்த மேட்ச்சில் சிவிசி வந்து விக்கெட் கீப்பரில் கண்டிப்பாக விக்கெட் கீப்பர் செக்ஷனில் இருக்கிற பிளேயருக்கு வரதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது. சி இல்லைனா விசி வந்து வரலாம், மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அந்த பிளாக் சாயில் பிச்சு கண்டிஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா டாப் 3 பாயிண்ட் 2 பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. யாரெல்லாம்னா இருக்காங்கன்னா ரகுவன்ஸ்கி, சாம்சன், ஆலன். ஸோ அதில் யாராவது ஒருத்தங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். டாப் 3 பாயிண்ட்டுக்குள்ளே எப்படியும் வருவாங்க. சிவிசிக்குள்ளே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் ப்ளஸ் ஆல்ரவுண்டரில் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கெய்க்வாட் இதுவரை எந்த மேட்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ மேபி இந்த மேட்ச் ஃப்ளாப்பும் ஆகலாம். ஸோ அவரை ஜிஎலுக்கெலாம் ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வர நம்ம சொன்ன சர்ஃபாஸ் கான், மாத்ரே இந்த மாதிரி ஒரு பிளேயரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சேஃப் எஸ்எலுக்கு ப்ளே பண்ணுறவங்க இந்த ஜிஎலுக்கு சொன்ன ரிஸ்க் பிளேயரெல்லாம் தூக்கிட்டு போகாதீங்க. சேஃப் பிளேயரையே வச்சு ப்ளே பண்ணுங்கள். நம்ம சொன்ன அந்த லோ பெர்சன்டேஜில் இருக்கிற ஒரு 2 பிளேயர், மீதி 50க்கு எபோவ் இருக்கிற 9 பிளேயரையும் எடுக்கணும். நம்மளுக்கு எதிர்த்து விளையாடுறவங்க என்ன பிளேயர் எடுப்பாங்கங்கிறத மெயினாக வச்சு தான் நம்ம எடுக்கணும். நம்ம உறுதியாக அந்த பிளேயர் ஃப்ளாப் ஆவான் அப்படின்னா தான் அவன் மேலே கை வச்சு அந்த பிளேயரை மாற்றணும். மேக்ஸிமம் டபுள் ஆப்ஷன் பிளேயரை மாற்றாதீங்க, அவங்க எப்படியாவது ஸ்கோர் பண்ணிடுவாங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜடேஜா பவுலிங்கே போடலை, ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீம் வந்து ஃபுல்லாக பேட்டிங் லாஸ் ஆகி இப்போ கடைசி வந்து பேட்டிங்கும் பண்ணிட்டாரு, 80 பாயிண்ட் எடுத்துட்டார். கொடுத்த டீமில் அவர் நிதிஷ் ரெட்டி, இவங்க ஆர்ச்சர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்லிங்கா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாலுமே பாயிண்ட் அதிகம். ஸோ அந்த மாதிரியும் நடக்கும். ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸை எப்போவுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. சிங்கிள் ஆப்ஷன் பிளேயரில் ஒரு பவுலரோ ஒரு பேட்டராக இருந்தால் தான் அவங்கள தான் நம்ம ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுவும் எல்லாரும் எடுக்கிற இந்த மாதிரி ரகுவன்ஸ்கி, சாம்சன் இவங்களெல்லாம் எல்லாருமே எஸ்எலுக்கு எடுப்பாங்க. இவங்க மேலே நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.